தேங்க்ஸ். ஆரம்பத்திலேயே நன்றிகள். எதற்கு நன்றிகள் என்றால், எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களே, என்னுடைய வீடியோவை விரும்ப போகிறீர்களே, என்னுடைய வீடியோக்களை பகிர்ந்து கொடுக்க போகிறீர்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களே, இவைகளுக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டேன். தயவுசெய்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். சொல்லுங்களே, பல வீடியோக்களை போட்டிருக்கிறேன், பல சிறு சிறு விஷயங்களை போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும், புரியும். என்னடா தாத்தா எளிமையாக இதை பேசிக்கொண்டிருக்கிறாரு என்று நினைக்கலாம். அதில் வலிமை இருக்கிறது, உயிர் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, கற்பனை, கதை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு சில செய்திகளை கொடுக்கும். எதையும் தள்ளிவிடாதீர்கள், எதையும் நெக்லெக்ட் பண்ணாதீர்கள். குறிப்பாக என்னுடைய வீடியோக்களை பாருங்கள். கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்களுக்கும் மற்ற வீடியோ மேக்கர்ஸுகளுக்கும் பலத்த பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் என்னுடைய வீடியோ எளிமையானது, சிந்திக்கக்கூடியது. இவர் சொல்லுவது உண்மையா? அது எப்படி உண்மையாக இருக்கலாம்? ஆம், யோசித்து பார்த்தால் அப்படி இருக்கலாம். நட்சத்திரங்களை அது உண்மையான விளக்குகள் இல்லை, அவைகள் ஒன்லி ரிஃப்ளெக்டர். சூரிய வெளிச்சத்தை வாங்கி நமக்கு பிரதிபலிக்கிறது தவிர அது உண்மையான சூரியனை போன்ற விளக்குகள் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். என்னடா தாத்தா நட்சத்திரங்களை போய் டமி விளக்கில்லாத ஒரு பாறாங்கல் என்று சொல்லுகிறாரே என்று யோசிப்பீர்கள். சிந்தித்து பார்த்தால் அதில் உண்மை தெரியும். சொல்லுங்களே, பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய அனுபவங்களை கேட்டால் சிரிப்பீர்கள், பிறகு சிந்திப்பீர்கள். அணுக்களை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறேன். பார்க்காதது ஒன்றை இவர் சொல்லுகிறார் என்று நினைக்கலாம். அதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், ஒரு விளக்கின் மூலமாக காட்டியிருக்கிறேன். வெளிச்சத்தை விட இரவு தான் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறேன். எப்படியாடா இருளை போய் சிறந்தது என்றாரே என்று நினைக்கலாம். அதில் உண்மை இருக்கிறது. முதலே இருந்தது இரவு தான், பிறகு வந்தது தான் வெளிச்சம். இது சாதாரண தத்துவம், உண்மை. இதைத்தான் சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அந்த இரவையும் வெளிச்சத்தால் மறைக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். அது தெரிந்த விஷயம்தான், உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். சொல்லுங்களே, கடவுளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறேன். அவருடைய சீக்ரெட்டெல்லாம் நான் வெளியேற்றி விட்டு இருக்கிறேன். என்னடா தாத்தா இப்படியெல்லாம் பேசுகிறாரு என்றான். ஆமாம், எனக்கு பேச்சு உரிமை இருக்கிறது. கடவுள் எனக்கு பேச வாய் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எதற்காக காதை கொடுத்திருக்கிறார்? நான் பேசுவதை கேளுங்கள். கடவுளை பற்றி ஏதோ சொல்வதாக இருக்கும், அதில் சில உண்மைகள் இருக்கும். இல்லை, தவறாக சொல்லியிருப்பேன்.
அதை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு காதை கொடுத்திருக்கிறார், ஐப்புலன்களை கொடுத்திருக்கிறார், பத்தாவதுக்கு ஒரு அறிவை 6வது அறிவாக கொடுத்திருக்கிறார். இவைகளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறேன். இருக்கிறதான் சொல்கிறேன். நான் எதையும் காப்பி அடிக்கவில்லை. ஓகே செல்வங்களே, போதும் போதும். என்னுடைய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விரும்புங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. ஓகே, இது என்னுடைய வேண்டுதல். கடைசியாகவும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் முடிக்கிறேன்.